வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்கள் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். ஜெபம் செய்வோம். மகத்துவமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, அருமையான இந்த சாயங்கால வேளையில், இந்த புதன்கிழமையில் உடைய அன்பான சமூகத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே பிதாவே, இந்த அருமையான இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து, இந்த ஆராதனையில் ஆண்டவரே நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு தயவு செய்யும். தந்தையே, உம்முடைய வருகை நாட்களில் நாங்கள் வாழ்கிறோம். நீர் எப்பொழுது வருவீர் என்று நாங்கள் அறியோம். உதேவனே, பலவிதமான சந்தடிகளும் பலவிதமான குழப்பங்களும் பலவிதமான மோசடிகளும் பலவிதமான வஞ்சனைகளும் இந்த பூமியில் நிலவு கொண்டிருக்கிற இந்த வேளையில், இந்த 2024 ஆண்டவரே, பலவிதமான நோய்களும் பலவிதமான ஆண்டவரே தேவரி உபத்திரவங்களும் இந்த பூமியில் மகா ஆண்டவரே கொடிதான கர்த்தாவே தேவரீர் போர்களும் மனித உயிர்களை குடிக்கிறதான ஆண்டவரே பயங்கரமான சூழ்நிலைகளும் இந்த பூமியை சுற்றி கொண்டிருக்கிற வேளையில், இயேசுவே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாகவுமே நாங்கள் சார்ந்து உம்முடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். தந்தையே, உம்முடைய வருகை மாத்திரம் எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் என்ன ஆண்டவரே செய்வோம்? எப்படி ஆண்டவரே இந்த பூமியில் நாங்கள் தப்பிப்போம்? எப்படி ஆண்டவரே நாங்கள் தப்பி பிழைக்க முடியும்? தந்தையே, இந்த அருமையான இந்த வேலை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து, இந்த 7ஆம் முத்திரை குறித்துதான எங்கள் தீர்க்கதரிசி சொன்னவைகளை அப்படியே நான் என் படிக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அன்புள்ள தேவனே, அந்த மகத்துவத்தை இதோ அது எங்களுக்காக வரவிருக்கிறபடினாலே, எங்களுக்காக அந்த 7 முழக்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே, அன்புள்ள தேவனே, அதை குறித்த வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆண்டவரே, இதோ அது எதற்காக வருகிறது, ஏன் வருகிறது என்ற அந்த காரியத்தை ஆண்டவரே நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கத்தக்கதாக, அதை குறித்த ஒரு வாஞ்சியும் பசியும் தாகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த அருமையான இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் பிதாவே, நீர் எங்களோடு பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் வாரும் என்று நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் இன்னும் சற்று உயரத்தக்கதாக, இன்னும் ஆண்டவரே எங்கள் விசுவாசம் பலப்படத்தக்கதாக, இன்னும் ஆண்டவரே உம்முடைய அன்பில் நாங்கள் ஊன்ற கட்டப்படத்தக்கதாக எங்களுக்கு தயவையும் அன்பையும் எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, எஸ்தருக்கு தேவரி உம்முடைய கண்களில் தய கிடைத்தது. ஐயா, இதோ தேவரி ரூத்துக்கு உம்முடைய கண்களில் தய கிடைத்தது. ஆண்டவரே, ரெபேக்காளுக்கு உம்முடைய கண்களில் தய கிடைத்தது. ஆண்டவரே, அதுமாக உம்முடைய மனவாட்டியாக எங்களுக்கும் கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே உம்முடைய கண்களில் தயை உண்டாயிருந்திருக்கிறது. கர்த்தாவே, எங்கள் தீர்க்கதரிசி அனுப்பி அந்த தீர்க்கதரிசி நாங்கள் விசுவாசிக்கிறதே உம்முடைய கண்களில் கிடைத்த தயை. ஐயா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, வலதுபுறம் சாதுபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான இந்த சாயங்கால வேளையில் உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, நேரில் இணைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
இந்த ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதித்து கர்த்ததாமே அவருடைய மகத்தான கரத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேமரா ஒர்ப்பாளியப்பா அப்பா கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இப்பொழுது 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முத்திரையானது நமக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்தது ஒன்றாக இருக்கிறது. எவ்வளோ முத்திரைகள் இருந்தாலும் 6ஆம் முத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உபத்திரவ காலத்தை குறித்து பேசுது. 4ஆம் முத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 4ஆம் முத்திரைக்கும் 5ஆம் முத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது யூதர்களுக்கு கிருபை போகிறத பற்றி பேசுது. மறுபடியுமா செய்தி அவங்களுக்கு போகணும். நம்மக்கிட்ட இருக்கிற கிறிஸ்து நம்மக்கிட்ட வந்த செய்தி அவங்கள்ட்ட போகணும். அதுக்கு தான் 5ஆம் முத்திரை. 5ஆம் முத்திரையின் கீழ் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். இதுவரைக்கும் நாம் இந்த பூமியில் இருக்கிறபடினாலே நம்முடைய நிறைவு உண்டாக வரைக்கும் அவங்க என்ன பண்ண முடியாது. ஏசப்பா அவங்களுக்கு 1 மடங்கு அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. கடினமான இருதயம் அவங்களுக்கு உண்டாயிருக்கு. நம் நிமித்தம் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு அவர்களுக்கு இன்னும் செய்தி போகல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுடைய கண்களை நம் நிமித்தம் குருடாக்கினார். தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களை நம் நிமித்தம் குருடாக்கினார். அதனால தான் அவர் சிலுவையில் சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். யூதர்களுடைய கண்களை குருடாக்குனது சாத்தான் கிடையாது. தேவனே தம்முடைய ஜனங்களுடைய கண்களை குருடாக்கினார். அப்படிதான் பவுல் சொல்றார். அவர்கள் தடுமாறத்தக்கதாக, அவருடைய கண்கள், அவர்களுடைய இருதயம் கடினமாகத்தக்கதாக, அவருடைய உள்ளங்கள் இயேசுவை குறித்து மிக மிக கடினமாக இருந்துச்சு. எப்பவுமே யூதர்கள் எப்பவுமே தீர்க்கதரிசிகளுடைய அடையாளம் இருந்தா அவங்க உடனே ஏத்துப்பாங்க. ஏன்னா அவங்க அடையாளத்தை விசுவாசிக்கிறவங்க. அவங்க தீர்க்கதரிசிகள் எப்பவுமே ஏத்துப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்க மத்தியில் குருடர்களுடைய கண்களை திறந்தாரு, சப்பானிகள் நடக்க செய்தாரு, மரித்தோரை உயிரோடு செய்தாரு. அவங்க இருதயம் கடினமானதே இல்லாமல், பிசாசு பிடித்தவன் இவன், பிசாசுகளினால இவன் அற்புதங்களை செய்யறான், பிசாசுகளினால இவன் அடையாளங்களை செய்யறான், இவன் பெயல்செபூல். பெயல்செபூல்னு சொன்னது யாரு? எந்த மேசியாவுக்காக காத்திருந்தாங்களோ அந்த மேசியாவை காத்திருந்த ஜனங்க தான் அப்படி சொன்னாங்க. வசனம் சொல்லுது அவர்கள் தங்களுடைய ஏசப்பாவுடைய சொந்த ஜனங்கள் என்று. தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுடைய கண்களை குருடாக்கினார். இன்னும் சொல்ல போனா நாம காட்டொலிவு மரம், அவங்க சுபாவ ஒலிவு மரம், ஒரிஜினல்னு சொல்லப்படுது. காட்டொலிவு மர கிளைகளை நம்மளை ஒட்ட வச்சார் தேவன். அப்போ நாமளே ரட்சிக்கப்பட்டா, பவுல் சொல்றார், நாமளே பிரஜாதியாராகிய நீங்களே ரட்சிக்கப்படுவீர்களானால் மறுபடியும் தேவன் அவர்களை ரட்சிப்பார். அதனால நம் நிமித்தமே, ஏன்னா தேவனிடத்தில் ஒரு 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 ஃபண்டமெண்டல் இருக்கு. தேவனிடத்தில் ஒரு ஃபண்டமெண்டல் என்னது? வாட் இஸ் ஃபண்டமெண்டல்? ஒரு அடிப்படை இருக்கு, அவர்கிட்ட ஒரு லா இருக்கு.
ஒரு சட்டம் இருக்கு. ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்டையும் ஒரு ஈடுபட முடியாது. இம்பாசிபிள். தேவன் ஒரே நேரத்தில் யூதர்களோடும் பிரஜாதியாரோடும் அவர் ஈடுபட மாட்டார். நம்மளை ரட்சிக்கிற விதம் வேற, அவங்கள ரட்சிக்கிற விதம் வேற. அவங்கள ஒரு தேசமா அழைக்கிறாரு. ஒரு தேசமா அவங்க அழைக்கும் போது எப்பவும் ஒரு தேசமா தான் அழைப்பார். இப்ப கானான்ல இருந்து ஜனங்களை எகிப்தில இருந்து அழைத்த போது எப்படி அழைச்சாரு? ஒரு கூட்டமா, ஒரு 12 கோத்திரத்தான் அவங்க போறாங்க. அவங்க ஒரு கூட்டமா அவர் அழைக்கிறார். அவங்கள எப்பவுமே எங்க இருந்தாலும் சரி. அதே போல அவங்க பாபிலோன்ல இருந்த போது, பாபிலோன்ல சிறைப்பட்டு போகும்போது ஒரு கூட்டமா அப்படியே முழு இஸ்ரவேலும் விடுதலை ஆகி போகுது. எகிப்தை விட்டு முழு இஸ்ரவேலும் அப்படியே போகுது, முழு தேசமே. அதே போல அவங்க ஏசப்பா ஏத்துக்கிறதும் ஒரு தேசமா தான் ஏற்றுக்கொள்வாங்க. தேவன் பிரஜாதியாரை அப்படி இல்லை. பிரஜாதியாருடைய காரியம் ஜென்டைல்ஸ் தேசத்துக்கு ஒருவனும், குடும்பத்துக்கு ஒருவனும், கிராமத்துக்கு ஒருவனும், நகரத்துக்கு கொஞ்சம் பேருமா தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். நம்ம இந்தியா அப்படியே ரட்சிக்கப்பட்டுச்சா? இல்ல தமிழ்நாடு அப்படியே ஏசப்பா ஏத்துக்கிட்டா? நாம் நம்முடைய ரட்சிப்பின் காரியம் வேற, அவங்களுடைய ரட்சிப்பின் காரியம் வேற. அவங்கள ஒரு கூட்டமா, ஒரு தேசமா, ஒரு நாடா அவங்களை அழைக்கிறார் கர்த்தர். நம்மள அப்படி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கொன்று இங்கொன்று இங்கொன்று, அந்த கிராமத்தில் ஒரு 10 பேரும், இந்த கிராமத்தில் ஒரு 10 பேரும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் ஏற்றுக்கொள்வான், ஒருத்தன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தம்பி ஏற்றிருப்பான், அண்ணன் ஏற்றிருக்க மாட்டாரு. அப்பா ஏற்றிருப்பாரு ஏசப்பாவை, புள்ள ஏற்றிருக்க மாட்டாரு. புள்ள ஏற்றிருப்பாரு, மச்சான் ஏற்றிருக்க மாட்டான். மச்சான் ஏற்றிருப்பான், மாமா ஏற்றிருக்க மாட்டான். இப்படி நம்ம இண்டிவிஜுவலா ஏற்றுக்கொள்ளப்படுறோம். தனிப்பட்ட நபர்களாக அது ரட்சிப்பு இருக்கு. இது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சபை இதை புரிஞ்சுக்கலன்னா ஒரு காலம் நீங்க எல்லாத்தையும் கோட்டை விட்டுருவீங்க. எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டல்ல தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அதுபோல எண்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கு வேதம். ஏன் 7 சபை காலங்கள் இருக்கு? ஏன் 7 நாள் இருக்கு? ஏன் 7 பண்டிகையா இருக்கு? ஏன் 7 நட்சத்திரங்களா இருக்கு? ஏன் 7 சபை காலங்கள் உண்டாயிருக்கு? எல்லாம் 7 இருக்கு. பாத்துங்க. கர்த்தருக்கு 3 பரிபூர்ணத்தை குறிக்குது, 5 கிருபையை குறிக்குது. அதனாலதான் எலியாவுடைய ஊழியத்தை 5 முறை கர்த்தர் பயன்படுத்துறாரு. எலியாவோட ஊழியம் எத்தனை முறை பயன்படுத்தப்படுது வேதத்தில்? 5 முறை. திஸ்பியன் ஆகிய எலியா ஃபர்ஸ்ட். எலிசாவோட ஆவி, எலியாவோட ஆவி எலிசா மேல உட்காருது ரெட்டத்தனையா. 3ஆம் முறை யாரோட ஊழியம்? அது வருகையின் முன்னோடியா, முதல் வருகையின் முன்னோடியான யோவான் ஸ்நானகன். மல்கியா 4:5-6 2ஆம் வருகையின் முன்னோடி சகன் பிரென்காம், வில்லியம் பிரென்காம். 3ஆம் வருகையின் முன்னோடியா எலியா மோசே 2 பேருமே வர்றாங்க. கர்த்தருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தின்படி கர்த்தருக்கு 3ஆம் வருகையின் முன்னோடியா எலியாவும் மோசையும் வர்றாங்க. 4 முறை எலியாவோட ஆவி வருது. 5ஆவது முறை எலியாவும் மோசையுமே வந்துடுறாங்க. எவ்வளவு பேருக்கு புரியுது நான் பேசுறது? அப்போ நல்லா கவனிங்க. 5 ஏன் அது 4 இருக்கக்கூடாதா? அப்போ தேவன் ஒரு அடிப்படையில் வேதம் எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் சொல்றேன்,
புறஜாதியாரோட தேவன் ஈடுபடும் போது, ஆமென், யாரோட ஈடுபடுறது இல்ல? யூதர்களோட ஈடுபடுறது இல்லை. ஆனா யூதர்களோட இன்டைரக்டா ஈடுபடுறாரு. இந்த 2000 வருட காலமா தேவனாகிய கர்த்தர் மரித்து உயிர்த்தெழுந்து சிலுவைக்கு பிறகு நம்முடைய காலம் தொடங்குது. ஆஃப்டர் கிராஸ், சிலுவைக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய காலம் முடிஞ்சு, ஆமென், நம்முடைய காலம் ஓவர்லாப்பிங் அப்படியே தொடங்குது. நம்முடைய காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் சென்ற பின்பு அவங்களுடைய காலம் அப்படியே முடிவடையுது. யாரும் ரட்சிக்கப்படலை. தேவன் யூதர்களோடு சம்பந்தப்படும் போது நம்ம கிட்ட அவர் ஈடுபடுறது இல்லை. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல போனா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் ஒரு சீதபெனிக்கா ஸ்திரீ சொல்றா, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படின்னு பின்னாடியே கத்திட்டு ஓடுது அந்த பொம்பளை. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்களா? அப்ப சீசர்கள் போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே அந்த பொம்பளை தொடர்ந்து பின்னோக்கி எங்களை நம்மளை கூட்டுக்கிட்டு வருது, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லைன்னாரு. பிள்ளைகளின் அப்பத்தை, அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? அன்பான தேவனுடைய மகளே, எஸ் என் மகளே, இப்போ நீ உன்னோட நான் ஈடுபடவல்ல, நான் பிள்ளைகளாகி என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் வந்திருக்கிறேன். யூதர்கள் இப்பொழுது நான் என்னுடைய நேரம் இப்பொழுது யூதர்களுடையது. ஏன்னா அவங்க 4000 வருஷம் எதிர்பார்த்தாங்க மேசியாவுக்காக. எதிர்பார்த்து 40 தீர்க்கதரிசிகளால் பிரசங்கிக்கப்பட்டு 4000 வருடம் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 4000 முடிவு தான் மேசியாவோட வருகை. 4000 வருஷம் எதிர்பார்த்த யூதர்களால் அவருடைய சொந்த மேசியா வர்றாரு. அவங்களால எப்படி எழுதப்பட்டாரோ, எப்படி சொல்லப்பட்டாரோ, எப்படிலாம் ஒரு பிறப்புன்னு சொல்லப்பட்டுச்சு அப்படியே பிறந்தார். அவங்க ஏற்றுக்கொள்ளப்படலை. அவங்க ஏற்றுக்கொள்ளல. இன்னும் வரைக்கும் மேசியா வருகைக்காக காத்திருக்கிறாங்க. அதான் பெரிய பியூட்டிய. அவங்க எதை தான் பார்க்க போறாங்க? 3ஆம் வருகை தான் அவங்க சந்திக்க போறாங்க. முதல் வருகைக்கு பிறகு 3ஆம் வருகையில் அவங்க சந்திக்க போறாங்க மேசியாவை. 2ஆம் வருகை நமக்கு. புரியுதுங்களா? எவ்வளவு பேருக்கு புரியுது? புரிஞ்சுங்க, கொஞ்சம் தயவுசெய்து செய்தி புரிஞ்சுங்க. செய்தின்னு அந்த காலத்தில் தேவன் அனுப்பின செய்தியை பத்தி புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த செய்தி தான் உண்மையான செய்தி, உத்தமமான செய்தி, சத்தியமுள்ள செய்தி. இதுதான் இந்த மணி நேரத்துக்குரிய சுவிசேஷம். இந்த மணி நேரத்தில் தேவன் ஒரு சுவிசேஷத்தை அனுப்பினார்னா அது 7ஆம் தூணுடைய சத்தம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நீங்க பிசாசுகள் இதை பத்தி என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. இந்த செய்தியை பத்தி ஸ்தாபனம் என்ன பேசுது, கொள்கைகள் என்ன பேசுது, கோட்பாடுகள் என்ன பேசுதுங்கிறது நமக்கு தேவையில்லை. We believe this is the only message. It is coming from the throne of God. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து இந்த நேரத்துக்கென்று அனுப்பப்பட்ட ஒரு செய்தி இருக்குமானால் அது இந்த செய்தி தான். இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாத ஸ்தாபனம், சபை ஸ்தாபனங்கள் நிச்சயமா அறிக்கை செய்யும். எப்ப அறிக்கை செய்யும் தெரியுமா? அக்கினி மேல கொட்டுறதுக்கு நேரத்தில், உபத்திர காலத்தில் மாட்டிக்கிட்டு தவிக்கிற நேரத்தில் சொல்லும், ஐயோ ஆண்டவரே நீங்க அனுப்பின எலியாவை நாங்க மிஸ் பண்ணிட்டோமேன்னு. காலம் கடந்து போயிருக்கும். தண்ணீர் மேல கொட்டிய பொழுது அது வரைக்கும் நோவா விசுவாசிக்கல. கழுத்து முழுவ போற நேரத்தில் ஐயோயோ நோவா கதவு தர, எப்படி கதவு திறப்பான்? கதவு தேவன் பூட்டினாரு. சாவி வெளியே இருந்துச்சு. நோவா வச்சு பூட்டினது யாரு? தேவனே பூட்டினாரு. நோவா பரிதாபப்பட்டு திறந்து விடுவானே என்னமோன்னு சொல்லிவிட்டு அவரே பூட்டி விட்டார் வெளியே. The Lord was locked the door of the ark. பேழையின் கதவை
மூடியது தேவனே. எல்லாரும் நாங்கள் உண்மை ஏற்றுக்கிறோம், நாங்கள் உண்மை ஏற்றுக்கிறோம், தயவுசெய்து கதவு திறங்க, தயவுசெய்து கதவு திறங்கன்னு. கதவு திறக்கிறதுக்கு அங்கே டைம் இருந்தால் தானே. அதனால தான் பிரதர், கிருபையின் கதவுகள் இப்பொழுது கூட அடைக்கப்பட்டு கொண்டே வருகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டு வருகிறது. என்னைக்காவது ஒரு நாள் கிருபையின் கதவு டப்பால்னு மூடும். ஒருவனும் உள்ளவும் வெளியும் போக முடியாது, ஒருவனும் உள்ளவும் வர முடியாது. நேரம் இருக்கும்போதே ஜெபிங்க, நேரம் இருக்கும்போதே தேவனை தேடுங்க. யாருக்காகவும் தேவனை தேடாதீங்க. நம்ம பாஸ்டர் என்னமோ சொல்லுவார் அப்படின்னு தேடாதீங்க. உண்மையாலும் உத்தமாலுமே தேவனை தேடுங்க, தேவனிடத்தில் ஜெபிங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை துரிதமாக பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Now listen. அந்த பொம்பளை கிட்ட சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லைன்னாரு. அப்படின்னா ஏன்? ஒருத்தர் சொன்னா, உங்களெல்லாம் நாய்க்குட்டிங்கன்ட்டாரு, உங்களுக்கு சொரணம் இல்லையா புரஜாதியார, நீங்க போய் இயேசுவை நேசிக்கிறீங்களா? ஒருத்தன். நான் கேட்குறேன், ஆனால் அந்த பொம்பளை சொன்னிச்சு, மெய்தான் ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான். ஆனால் மேஜையிலிருந்து வரும் விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகளை தின்னுமேனுச்சு. அந்த அந்த நாய்க்குட்டியை தான் இன்னைக்கு தேவன் மனவாட்டி ஆக்கி இருக்கிறார். என்ன பண்ண போறோம்? யூதர்களுக்கே அந்த அந்தஸ்து கொடுக்கப்படலையே. ஒரு அரசாட்சியில் யூதர்கள் சகோதரர்களாக தான் இருப்பாங்க. யூதர்கள் சகோதரர்கள் தானே தவிர புரஜாதி தான் மனவாட்டி. யூதர்கள் ஒரு காலம் மனவாட்டி கிடையாது. யூதர்கள் சகோதரர்களாக தான் இருக்கிறாங்களே தவிர 12 கோத்திரங்களாக 12 நாடுகளை அவங்க ஆட்சி செய்வாங்க. 1000 அரசாட்சியின் போது மனவாட்டி உழைக்கிறதுக்காக அழைக்கப்படல, அரண்மனைவாசி. அது பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையை அரண்மனைக்கு கொண்டு வருவாங்க. எவ்வளவு பேருக்கு புரியுது? அதனால அவர் நாய்க்குட்டினா உண்மைதான், நம்ம நாய் தான். விக்கிரகங்களையும் பல விதமான சில வழிபாடுகளை செஞ்ச நாய்க்குட்டிங்க தான் நம்ம. சீங்கிற அருவருப்பை செஞ்சவங்க தான். நான் ஒத்துக்கிறேன். அதை நாயை விட கேவலமாக வாழ்ந்தவங்க தான் நம்ம. கர்த்தருக்கு எல்லாரும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் தேவனுடைய கிருபையினால் அவரோட மனவாட்டியாக நாம் அவருடைய ரத்தத்தினால் கழுவி அவருடைய சொந்த பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய 7:18 ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கரெக்டாக 7க்கு ஆரம்பிச்சிருங்க. கர்த்தருக்கு 7:18 ஆரம்பிச்சிங்க. 7 மணிக்கு சரியாக ஆரம்பிச்சிருவோம். 8:30 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். அதை ஜனவரி மாதத்திலே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதை பிப்ரவரிலாம் வரும்போது ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும், எல்லா வகையிலுமே பஞ்சுவாலிட்டி. அதனால தான் கதவு பிப்ரவரி மாதம் முதல் ஆராதனையில் கதவு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மூடிப்படும். கரெக்டாக நான் சொன்ன டயத்துக்கு. அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. நீங்கள் வந்தால் வாங்க, வராட்டினா போங்க. 4 பேர் இருந்தாலும் நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஒன்ஸ் டிக்ளேர்ட் மீன் டிக்ளேர்ட். when we are declaring me, it's declared, finished. ஏன்னா ரொம்ப நம்ம லேட் ஆகிட்டோம். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த நேரத்தில் போய் நீங்கள் வாங்க நீங்கள் போங்கன்னு உங்களை கயிறு கட்டிலாம் இழுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. டைமு யாரையும் கயிறு கட்டிலாம் இழுக்க முடியாது. போகிறவங்க போக வேண்டியதான் பரலோகத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு நேரம் 2024 மிக மிக கொடுமையான விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்களை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே எவ்வளோக்குள்ளே திணித்து கொள்ள முடியுமோ முறுமுறுக்காதீங்க, புலம்பாதீங்க. ஐயோ நான் அப்படி மாட்டிக்கிட்டேன்னு நினைக்காதீங்க. பி ஹாப்பி, சந்தோஷமாக இருங்க. என்ன இருக்குது அதை சாப்பிடுங்க. அல்லேலூயா. இதில் இல்லைன்னு அடிச்சுக்காதீங்க. உங்கள் சந்தோஷம் சமாதானத்தை விட்டுறாதீங்க. என்ன இருக்கோ, என்ன தேவன் தந்திருக்கிறார் அதை சந்தோஷமா அதில் இருங்க. போதும் என்கிற மனதோடு கூட தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். எனக்கு இது போதும் ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க. எத்தனையோ பேர் ரோட்டில் கிடக்குறாங்க, அனாதைகள் எத்தனை பேர் கிடக்குறாங்க. எவ்வளோ பேருக்கு விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எத்தனை பேர் ரோடில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அது கூட கிடைக்காத எத்தனை பேர் கிடக்குறாங்க. எத்தனை பேர் குப்பை தொட்டியில் போய் அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. How many peoples?
நம்மளை எவ்வளவு தேவன் எவ்வளவு அன்பாக வச்சிருக்கிறாரு, எவ்வளவு விசேஷமாக வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் உலகத்துல, எத்தனை பேர் பைத்தியமா ரோட அலைகிறான், அவனை யாராவது விசாரிக்கிறாங்களா? அவனும் நம்மள மாதிரி மனிதனே. எத்தனை பேர் ரோட்ல ஏதாவது ஒருவேளை ஒரு பிஸ்கட் கிடைக்காதான்னு போய் ஒரு கடையில் நின்றுக்கிட்டு இருக்கிறான். How many peoples? நம்மள மாதிரி பிறந்தவங்க தான் அவங்களும். They are having 100% right. இந்த பூமியில் அவங்க 100% நமக்கு இருக்கிற உரிமை அவங்களுக்கும் இருக்கு. அவங்களும் மனிதர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மா போல அவங்களுக்கும் ஆத்மா இருக்கு. அப்ப நீங்க எவ்வளவு விசேஷமா இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றியோட இருக்கணும். அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஒரே சில காரியங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது. எது நம்ம முதல்ல சந்தோஷமா இருக்கப்படுவோம், நம்ம சந்தோஷமா இருக்க பழகுவோம், நம்ம பிள்ளைகள்கிட்ட சந்தோஷமா பேசுவோம், நம்ம குடும்பத்தாரோட நம்ம சந்தோஷமா இருப்போம். நமக்கு இரவும் பகலும் உழைக்கிற தாய் தந்தை இருக்கு, நன்றியுள்ள பிள்ளைகளா வாழுங்க. ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்காக அவங்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க. ஒரு தாய் தந்தை அவங்களை எவ்வளவு கனப்படுத்தணும் வாலிப பிள்ளைகளை. உன் கனவு எங்கெங்கேயோ ஓடுறான், உனக்கு சாப்பாடு போட அவனை எவ்வளவா நீ மதிக்கணும். அடிப்படையா நான் ஏன் இதை பேசுறேன்னா, we should be very happy. நம்மளை போல ஹாப்பியா ரொம்ப, ஏன்னா நாம் ரட்சிப்பை பெற்றவர்கள். இந்த உலகத்துல ரட்சிப்பு என்பது உனக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம். தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் உன்னை வாங்கி இருக்கிறாரு. உன்னை படைத்தவர் இந்த உலகத்துக்கு வந்து உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு. உன்னுடைய சிருஷ்டிகரை நீ அறிந்து கொண்டது மிகப்பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற நீ சின்ன சின்ன விஷயங்களுக்காக அலட்டுகிறதும், சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீ சந்தோஷ குலைச்சல் அடைவதும் மடத்தனமான விஷயம். அது பி ஹாப்பி, அவரோட சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை என்பது சந்தோஷமா இருப்பதற்காகவே. சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோட்ல எத்தனை பேர் இன்று நம்ம பேசிட்டு இருந்த நேரத்தில் எத்தனை பேர் வீடு இல்லாத தவிக்கிறாங்க. எத்தனை இடங்கள்ல போர்களால் அழிக்கப்பட்டு, வீடுகள் அழிக்கப்பட்டு, உக்ரைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் வீதியில தான் கிடக்குறாங்க. காசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு சாப்பாடு இல்லை, ஒரு லிட்டர் தண்ணி அவங்களுக்கு கிடைக்கல. யுத்தம், பெண குவியலா கிடக்கு, எங்க பார்த்தாலும் பெண குவியல். உலகம் முழுவதிலையும் ஒரு பாதி இடங்கள்ல மக்கள் சாப்பாடு இல்லாத இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் இந்தியா நம்முடைய பொருளாதாரம் மிக மோசமான நிலைக்கு போகும்னு நமக்கு தெரியாது. அப்ப தேவன் நல்லா தானே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். 3 வேளை சாப்பிட்றோம், இல்லை எல்லாமே கிடைக்குது இல்லை. ஏன் நாட் ஹாப்பி? ஏன் நம்ம சந்தோஷமா இருக்க கூடாது? எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல ஆகாரத்தை தேவன் தர்றாரு. நம்மளை உட்கார வச்சு தேவன் அவருடைய வார்த்தையினால நம்மளை போஷிக்கிறாரு. ஒரு நாளும் நாம் நன்றியோடு தேவனை அவருக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும், எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி டே நல்லா முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு ஒரு 15 நிமிஷமாவது துதி ஏறெடுத்து, தேவனே நமக்கு நன்றி, இந்த நாளில் எனக்கு நல்ல நீங்கள் ஒரு சூழ்நிலையை தந்தீங்க ஐயா. இந்த வீணா மண்டையை போட்டு பிச்சுக்கிறவங்களாம் நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தருக்கு டோன்ட் பி தட். நல்ல கவனிங்க. ஸோ யூதனோடு தேவன் ஒரு குடும்பமாக அவர் ஈடுபடுகிறார், ஒரு தேசமாக ஈடுபடுகிறார், நம்மோட தனிப்பட்ட நபர்களாக ஈடுபடுறார். பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்புகிறாங்க. ஐயா இயேசுவே, அப்போ சீசரில் ஒருத்தர் போய் கேட்குறாங்க, இயேசுவே கிரேக்கர்கள் உண்மை பார்க்க விரும்புகிறாங்கன்னு. அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகி மிகுந்த பலனை கொடுக்கும், மனுஷகுமாரன் மகிமை அடையும்படியான வேலை வந்தது.
ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அந்த நேரத்தில் கிரேக்கன் அவரை சந்திக்க முடியாது, கிரேக்கன் அவர் ரட்சிக்கப்பட முடியாது. அவர் சிலுவைக்கு போய் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சிலுவைக்கு போன பின்புதான் அவங்கள சந்திக்க முடியும். அவரு இட்ஸ் a fundamental. நிலத்திலிருந்து சாகாவிட்டால் மிகுந்த பலனை கொடுக்காது. அந்த மிகுந்த பலன் தான் நீங்க. மனவாட்டி தான் இயேசுவோட மகிமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த 7th சீலுக்கு வரலாம். நம்ம சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பேசி அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு அஸ்திபாரம் போடாத பேச முடியாது. நல்லா கவனிங்க. அதனால தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 7வது முத்திரை நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த 7வது முத்திரை என்பது ஒரே ஒரு வசனம் தான். மீது எல்லா முத்திரைகளுக்கும் நிறைய எழுதப்பட்டிருக்க வசனங்கள். எதுக்காக வந்தேன்னா 5வது முத்திரை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருந்தேன் நான். 5ஆம் முத்திரையின் கீழ் மறுபடியும் கிருபை யாருக்கிட்ட போகுது? யூதர்கள்ட்ட வந்த கிருபை பிரஜாதிகிட்ட வந்துச்சு. மறுபடியும் இந்த கிருபை எங்க போகுது? கிருபையினால் தான் யூதர்களும் ரட்சிக்கப்பட்டாகணும். அது யூதனா இருக்கட்டும் பிரஜாதியானா இருக்கட்டும், கிருபை என்பது கிருபை இல்லாத இயேசு கிறிஸ்து தான் தேவ கிருபை. கிருபைங்கிறது அவரு தான். தேவ நீதி அவரு தான். தேவனுடைய பொய்யம் அவரு தான். தேவனுடைய தயவு அவரு தான். தேவனுடைய அன்பு அவரு தான். தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து தான். அப்ப தேவனுடைய கிருபை மறுபடியும் அங்க போகுதுன்னா ஏசப்பா அங்க போறாரு. எப்படி போறாரு? மணவாட்டியை கொண்டு அரண்மனையில் வச்சுட்டு சகோதரரை சந்திக்க போறார். அப்போ யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் முன்பாக நம்ம எங்க போகணும்? எங்க போகணும்? பரலோகம் போயிடணும். அதுதான் ராப்சர். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மணவாட்டிய, ஏசப்பா வந்து தன்னுடைய மணவாட்டியை அழைச்சிட்டு போய் அவருடைய அரண்மனை, இப்பொழுது நமக்கு அரண்மனையா இருக்கிறது 6வது பரிமாணம், அங்கே வைத்து விட்டு மறுபடியும் திரும்புறாரு. எங்க திரும்புறாரு? யூதர்கள்ட்ட திரும்புறாரு. அதனால பல ஷேடோஸ் இருக்கு, பல நிழல்கள் இருக்கு. எல்லா நிழல்களும் நிஜத்தில் பொருந்தணும். அப்படிதான் நம்ம தீர்க்கதரிசி நம்மகிட்ட பொருத்தி காண்பித்தாரு கர்த்தருக்கு. ஸோ அது இப்போ நம்ம போக வேண்டாம். இப்போ 5வது முத்திரை, 6வது முத்திரை உபத்திரவ காலம். 4ஆம் முத்திரையில நம்முடைய காலம் முடிவடையுது. 4ஆம் முத்திரையில நம்முடைய காலம் முடிவடையுது. 4ஆம் முத்திரைக்கும் 5ஆம் முத்திரைக்கு இடையில நம்ம மேல போறோம். நம்ம மேல போவாத 5ஆம் முத்திரை இருக்கிற சம்பவங்கள் அவங்களுக்கு நடக்காது. 3ஆம் முத்திரை 2ஆம் முத்திரை எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்முடைய காலத்துக்கு முன்னாடியே சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. எவ்வளவு பேருக்கு புரியுது நான் பேசுறது? 1, 2, 3 இந்த 3 முத்திரைகளின் சம்பவங்களும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போச்சு. அதை குறித்த வெளிப்பாடு யார் சொன்னது? என்ன நடந்துச்சுன்னு சகோதரன் பிரின்காம் தான் அதை பத்தி பேசுறாரு. What was happened in the first and second and third seal? என்ன நடந்தது? சரி, இப்போ 4வது முத்திரை நம்முடைய காலம். இந்த காலத்துல தான் தீர்க்கதரிசி வந்தாரு. 4th seal is our time. இப்போ நம்ம வாழ்றோம் அந்த டைம். அதனால தான் மங்கி நின்று குதிரை போகுது. 4ஆம் முத்திரையில் என்ன குதிரை போகுது? மங்கி நின்ற குதிரை. அதில் பார்த்தீங்கன்னா மங்கி நின்ற குதிரை போகும். அப்போ இந்த 4ஆம் முத்திரையின் கீழ் நம்முடைய காலம், இதனுடைய முடிவு தான் ராப்சர். 4ஆம் முத்திரையின் முடிவு தான் ராப்சர். 5ஆம் முத்திரை மறுபடியும் கிருபை அங்க போகுது.
6ஆம் முத்திரை உபத்திரவ காலம். 7வது முத்திரை கர்த்தருடைய வருகை. அதை நம்ம தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா 3 பாகமா இருக்குங்கிறாரு. இட் வாஸ் 3fold. அப்ப கர்த்தருடைய வருகை என்பது, ஆமென், நம்ம வரிசையா பார்த்தோம்னா 7வது முத்திரை என்பது, ஆமென், மனவாட்டியோடு கூட வர்ற விஷயமா இருக்கு. அப்ப 4ஆம் முத்திரை, அதாவது அப்போ மனவாட்டியோட வருகை, மனவாட்டிக்காக வர்ற வருகை, அதுவும் கர்த்தருடைய வருகை தான். இதுக்கு முன்னாடியே ஏசப்பா பிறந்தது, அதுவும் கர்த்தருடைய வருகை தான். முதல் வருகை, 2ஆம் வருகை, 3ஆம் வருகை. அப்ப 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வருகை என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம தீர்க்கதரிசி சொல்றாரு, இது கர்த்தருடைய வருகைன்னு சொல்ல கூட சொல்லப்படல. இதுல வாசிமா. இருமா கொஞ்சம் மைக் போட்டோம், கிட்ட வைமா வசந்த். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பரலோகம் அமைதலா இருக்க முடியுமா? நீங்க வேணா அப்படியே உட்கார்ந்துருப்பீங்க, என்ன பேசினாலும் அப்படின்னு. நமக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல முடியாது, ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் அப்படியே வந்து நிரப்பணும், அப்படியே இறங்கணும். அட சொல்றான் அந்த ஆளு, அதுக்காவது ரோசப்பட்டு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அதுவும் கிடையாது. அப்படி அப்படின்னா ரோசங்கசம்லாம் நமக்குலாம் இருக்காது. ஒரு சிலருக்கு அந்த ரோசம் இருக்கும். என்னப்பா அப்படின்னா சோத்திரம் இல்லையா அப்படிமாங்க, அதுக்காவது ஏத்துக்கலாம். நீங்கெல்லாம் எப்படி பரலோகத்தில் போய் என்ன பண்ணுவீங்க? ஐயோ தெரியாதவங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கீழே குதிச்சிருவீங்க. அங்க சத்தம் போடுற சத்தத்துல ஐயோ நான் இங்க தெரியாதனமா வந்துட்டேன்னு ஓடியாந்துட வேண்டியதான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சத்தமா இருக்குங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படி சொல்லி துதிக்கும் பொழுது தேவனை அப்படியே அந்த பரலோகத்தின் நிலைக்கால்கள் அப்படியே அசைதான். ஒரு நிலைக்கால் அசைதுன்னா அப்ப எப்பேற்பட்ட ஆர்ப்பரிப்பா இருக்கணும், எவ்வளவு பெரிய துதிக்கப்படத்தக்க. அங்க எந்த விதமான ஜபமும் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியுமா? இங்கதான் நம்ம பிரேயர் பண்றோம், விண்ணப்பம் பண்றோம். அங்க விண்ணப்பமே கிடையாது, துதிதான். Only worship. There is no prayer there in the heaven. பரலோகத்தில் ஜெபம் கிடையாது, துதிதான். தேவனை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். எப்பாவது ஒரு தடவை என்னைக்காவது ஏதாவது ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்றாங்க, எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே. ஆனா துதியினால் அங்கே தேவாலயமானது அசைகிறது. அதுவும் பறந்து பறந்து துதிக்கிறாங்க. அந்த கேருபுகளுக்கு, சேராபீன்களுக்கு 2 ரெக்கை இருக்குது, 6 ரெக்கை. 2 ரெக்கையால் காலை மூடிக்கிறாங்க, 2 ரெக்கையால் பறக்கிறாங்க, 2 ரெக்கையால் கண்களை மூடி பறந்து பறந்து துதிக்கிறாங்க தேவனை. அது ஒருத்தர் பார்த்து. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். 4 திசைகளையும் சுத்தி சுத்தி ஜெபம் பண்ற, பிரேயர் பண்ற, அதாவது துதிக்கிறாங்களா அவங்க. அங்க பரலோகமானது துதியினால். ஒரு சகோதரன் சொன்னாராம் சபையில, தீர்க்கதரிசிக்கிட்ட, உங்க சர்ச்சுக்கு வந்தா ஒரே சத்தமா இருக்குது, என்னால எதையுமே கேட்க முடியல. அதுக்கு தீர்க்கதரிசி சொன்னாரு, அப்படி அவங்க சத்தம் எல்லாம் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன் அப்படின்னாராம்.
If they are not shouting, I will not preach. I can't preach அப்படினாராம். என்னால பிரசங்கிக்க முடியாது. பிள்ளைகளுடைய வாயினாலும் நான் மகிமை அடைவேன். நீங்க துதிக்கலனா கல்லுகள் துதிக்கும்படி செய்வேன். ரோட்ல கிடக்கிற கல்லு இருக்கு பாரு, அதை துதிக்க செய்ய முடியும் தேவனால. பிள்ளைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் நான் மகிமை அடைவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் வாயில் என்னை துதிக்கும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இது என் பரிசுத்தவான்களுக்கு நான் கொடுக்கிற கனம். ஏழாம் முத்திரைக்கு வரும் பொழுது there is only one word. பரலோகத்தில் அரை மணி நேரம், ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு 1963 இந்த அரை மணி நேரம் அமைதல் முடிஞ்சு போச்சுன்னு இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த நிறைய மக்கள், அதிகமான ஊழியக்காரர்கள் அரை மணி நேரம் அமைதல் முடிஞ்சு போச்சு. இட் வாஸ் finished. அது முடிந்து போனது. அப்ப அரை மணி நேரம் அமைதல் முடிஞ்சு போச்சுன்னா தீர்க்கதரிசி சொன்ன வருகை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எவ்வளவு பேருக்கு புரியுது நான் பேசுறது? அந்த மேகம் தெரிஞ்சிச்சு இல்லையா? அது ஏறக்குறைய 28 நிமிஷம் இருந்துச்சு. ஏறக்குறைய அரை மணி நேரம் தானே. அதையும் பேசி ஆகணும்ல. இட் இஸ் finished. இங்க இருந்து வந்தது தான் அது. ஐயா, அரை மணி நேரம் அமைதல் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகையாக அது இருக்கிறது. நம்ம தீர்க்கதரிசி ஏழாம் முத்திரை குறித்து பேசும் பொழுது இட் இஸ் த கம்மிங் ஆஃப் த லார்ட் அப்படின்னாரு. நம்முடைய ஆண்டவருடைய வருகை அது. எவ்வளவு பேருக்கு புரியுது? அதனால அந்த அரை மணி நேரம் அமைதல் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பேருக்கு புரியுது நான் பேசுறது? ஒருவேளை தேவனுடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நானும் உங்களை பைத்தியமாக்கிருப்பேன். சோத்தியா, அதான்டாப்பா கரெக்டு தானா? முதலாவது முத்திரை, இரண்டாவது முத்திரை, மூன்றாவது முத்திரை, நான்காம் முத்திரை, ஐந்தாம் முத்திரை, ஆறாம் முத்திரை. இப்போ ஐந்தாம் முத்திரையில நான்காம் முத்திரையின் சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. ஐந்தாவது முத்திரையின் சம்பவங்கள் நடந்துச்சா? நடந்துச்சா இல்லையா? ஒருத்தர் தான் இல்லைங்கிறாரு. ஐந்தாவது முத்திரையில பேசப்பட்ட விஷயங்கள் முடிஞ்சிட்டா? முடிஞ்சிச்சா இல்லையா? சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. இல்ல. ஆறாம் முத்திரையின் சம்பவங்கள் சொல்லுங்க. எங்க சூரியன் ரத்தமா மாறுனுச்சு, எங்க சத்திரம் சூரியன் எங்க இருளா மாறுனுச்சு, எங்க சந்திரன் ரத்தமா மாறுனுச்சு, எங்க அத்திமரம் அப்படியே உழுக்கும் பொழுது காய்கள் கொட்டுவது போல எங்க கொட்டினுச்சு. எல்லாம் கொட்டுறதுக்கு நிக்குது. உபத்திரவ காலத்துக்காக உலகம் தவித்து கொண்டிருக்கு. உபத்திரவ காலத்துக்காக அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த உலகமானது, இந்த நாகரிகமானது காத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேருக்கு புரியுது? ஆனா முதல் 2, 3 அது முத்திரைகள், அதனுடைய சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த சம்பவங்களை சொல்றது நம்ம தீர்க்கதரிசி தான்.
4ஆம் முத்திரையின் கீழ், அதாவது இந்த 3 இடையில 4ஆம் முத்திரையில தீர்க்கதரிசி வர்றாரு. இந்த பக்கம் 3. வாட் வாஸ் ஹேப்பன்? கவனிக்கிறீங்களா? வாட் வாஸ் ஹேப்பன், என்ன நடந்துச்சு? இந்த பக்கத்துல 3, 5, 6, 7. வாட் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன்? லிசன் மை பிரதர், செய்தி கொஞ்சம் புரிஞ்சுங்க பிள்ளைகளே. நீங்க செய்தியை புரிஞ்சுக்கலனா இன்னைக்கு இருக்கிற வஞ்சகத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஒரு வசனமாவது நான் பேசி உங்களை புரிய வச்சு தான் ஆகணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கொடிதான வஞ்சகத்தின் காலத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம். 4க்கு 4 நடுவில் நிறுத்துங்க. 3, 2, 1 கரெக்டா? 4 நடுவில் 5, 6, 7. அதுதான் தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்னா, வாட் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன், வாட் வாஸ் ஹேப்பன், என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போறது. இது ரெண்டுமே 7ஆம் தூதன்கிட்ட வெளிப்படுத்துறாரு. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது என்ன நடக்கும்? எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஏழு முத்திரைகளை குறித்த வெளிப்பாடு பரிபூர்ணமா நமக்கு கிடைச்சிச்சு. அதுதான் 7ஆம் தூதனுடைய சத்தம். ஏழு முத்திரைகளோட வெளிப்பாட சகோதரன் பிரணாம் பேசலனா அவர் 7ஆம் தூதன் கிடையாது. இஸ் நாட் a seventh angel. ஏழு முத்திரைகளுடைய வெளிப்பாடு பூரணமா பிரசங்கிக்கப்பட்டுச்சு. 7ஆம் முத்திரை குறித்த வெளிப்பாடு பேசப்பட்டுச்சா இல்லையா? பேசப்பட்டுச்சு. ஏழாம் முத்திரை என்னன்னு நமக்கு தெரியும். அதுல தெரியாத ஒரு பாட்டு இருக்குன்னா 7 இடிமுழக்கங்கள். அந்த 7 இடிமுழக்கம் என்ன செய்யுங்கிறத கூட தீர்க்கதரிசி பேசினாரு. அந்த சம்பவம் முடிஞ்சிச்சா? 7வது முத்திரை குறித்ததான அந்த 7 இடிமுழக்கங்கள் செய்ய போற மகத்துவங்களை குறித்து தீர்க்கதரிசி வெளிப்பாடா பேசினாரு. அது நடந்துச்சா? 6ஆம் முத்திரையின் சம்பவங்களே நடக்கல. தீர்க்கதரிசி கேட்கிறாரு, who is open, யார் அந்த 6வது முத்திரை திறக்க போறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. the true prophet will open the sixth seal அப்படிங்கிறாரு. நான் இங்கிலீஷ்ல அதை வாசித்தேன். இந்த 2 தீர்க்கதரிசிகளும் 6வது முத்திரையை திறக்க போகிறார்கள் அப்படின்னாரு. அப்ப திறக்கிறது தீர்க்கதரிசி 6ஆம் முத்திரை திறந்தாரா? அப்படின்னா 1, 2, 3 ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சே. கொஞ்சம் குழப்பமா அடையாத கேளுங்க. Who is open the sixth seal அப்படிங்கிறாரு. அதுக்கு பதில் சொல்றாரு, அந்த 2 தீர்க்கதரிசிகளும் அந்த 6வது முத்திரை திறப்பார்கள். ஹல்லேலூயா. சூரியன் கருப்பாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். பாதிப்பாங்க அந்த உலகத்தை 2 தீர்க்கதரிசிகளும். அப்போ ஒரு காரியம் பேசப்படுவது என்பது வேறு, அந்த காரியம் நடப்பது என்பது வேறு. ஒரு கல்யாணத்தை பத்தி இன்விடேஷன் கொடுப்பது என்பது வேறு, இன்னாருக்கு கல்யாணம் நடக்க போகுது என்பது சொல்றது வேறு, அந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கிறது வேறு. சொல்லப்பட்ட காரியம் நடப்பது என்பது வேறு. சொல்லிட்டே இருக்கிறோம், எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, எனக்கு கல்யாணம் இன்னா தேதியில இன்னாருக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும்ல. நான் வீடை கட்ட போறேன், நான் பணம் சேர்த்து போட்டேன், இடத்தெல்லாம் வாங்கிட்டேன், மெட்டீரியல்லாம் வாங்கிட்டேன், கட்டணும்ல, கட்டி பிரதிஷ்டை பண்ணணும்ல. கட்டி பிரதிஷ்டை பண்ண கட்டி விட்டேன் அப்படின்னா பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க நம்மள. கல்யாணம் ஆவாதே, கல்யாணம் ஆயிட்டே, நான் கல்யாணத்தை கற்பனை பண்றேன், எல்லாம் முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே யாராவது ஒருத்தர் செத்து போலாம், யாருக்கு என்ன தெரியும்?
வீடு கட்டணும்னு சொல்ற ஆளு கட்டாதே சாவலாம், என்ன பண்ண போறான்? டிஃபரண்ட். நாங்க விசுவாச கண்களால் பார்க்கிறோம், எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிவடைந்து விட்டது. என்னது? விசுவாச கண்களால் பார்க்கிறாராம், எல்லாம் விசுவாசம் தானா? இந்த கதையை நான் 30-40 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஐயா நல்ல கவனிங்க. 6ஆம் முத்திரை, 5ஆம் முத்திரை, 6ஆம் முத்திரை, 7ஆம் முத்திரையின் சம்பவங்கள். ஆமென். அதுல 7ஆம் முத்திரையில தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா 7 இடி முழக்கங்கள் இருக்குங்கிறாரு. இந்த 7ஆம் முத்திரையின் கீழ் 7 இடிமுழக்கங்கள் முழங்குகிறதுங்கிறார் தீர்க்கதரிசி. அந்த 7 இடிமுழக்கம் தான் கர்த்தருடைய வருகையை பிடித்து வைத்திருக்கிறதுங்கிறாரு. 7வது முத்திரையில் சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க, அந்த 7 இடிமுழக்கங்கள் தான் கர்த்தருடைய வருகையை பிடித்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறாரு. அந்த 7 இடிமுழக்கங்கள் தான் கர்த்தருடைய வருகையின் ரகசியத்தை தங்களுக்குள் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. அந்த 7 இடிமுழக்க ரகசியத்தை சொல்லிவிட்டாரா? அது என்ன பேசுனுச்சுன்னு தீர்க்கதரிசி சொல்றாரு, யோவான் தடை செய்யப்பட்டான் அப்படிங்கிறாரு. நானும் தடை செய்யப்படுகிறேன், நான் இப்ப பேச முடியாது, அதை சாத்தான் காப்பி அடிச்சிருவான், அது போலியா செய்யப்பட முடியாது. முதல் இழுப்பு 2ஆம் இழுப்ப சாத்தான் காப்பி அடிச்சான், ஆனா 3ஆம் இழுப்ப ஒரு காலம் அவனால் காப்பி அடிக்க முடியாது. அந்த 3ஆம் இழுப்பு தான் 7வது முத்திரையா இருக்கு. அப்படியானால் அந்த 7 இடி முழக்கங்களும் அல்லேலூயா ஆண்டவருடைய வருகையை பிடித்து வைத்திருக்கின்றது. நான் கேட்கிறேன், அப்ப கர்த்தருடைய வருகை முடிஞ்சு போச்சுன்னா இவங்களுக்குள்ள அந்த சத்தம் கேட்டுச்சா? இன்னைக்கு இத பேசிக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு பிறக்கலையே. 1963 மேகம் வந்த பொழுது பிறக்கலையடா மனுஷானி, என் சகோதரன் நீ பிறக்கவே இல்லையே, எப்போ உங்க இருதயத்துல கேட்டுச்சு? கேட்கறது நியாயமா இல்லையா? அந்த 7 இடிமுழக்கங்களும் கர்த்தருடைய வருகையின் ரகசியத்தை பிடித்து வைத்திருக்கின்றன. அந்த 7 இடிமுழக்கத்துக்குள் தான் அந்த ரகசியம் இருக்கிறது, அந்த பரம ரகசியம் ஒளிந்திருக்குங்கிறாரு. அது நம்மோடு பேசுகிற சத்தம் அப்படிங்கிறாரு. அது 3ஆம் இழுப்புங்கிறார். அத தப்பவே முடியாது. நீ இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க உள்ளத்துக்கு இது புரிஞ்சிச்சுன்னா நீங்க குதிப்பீங்க. இப்போ ரொம்ப எளிமையா பேசுறாரு ஆவியானவர். God is in very simplicity. God is in simplicity. எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் பேசப்படுது தெரியுமா? என் வாழ்நாள் முழுவதும் வியந்து கொண்டிருக்கிற விஷயம் சர்வ சாதாரணமாக உங்கள்கிட்ட பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. நேரில் இணைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, அந்த இடி முழக்கமானது மணவாட்டியின் வருகைக்காக அது காத்து கொண்டிருக்கிறது. மணவாட்டிக்குள் ஒரு நாள் இது முழங்கும். நிச்சயமா அவளுக்குள்ள அது மறுரூபத்தை கொண்டு வரும். நிச்சயமாக மணவாட்டிக்குள்ள ஒரு மறுரூபத்தை கொண்டு வருது. அது விசுவாசத்தை புதுப்பிக்கும். அது பெரிய விஷயமா இருக்குது. பரிபூர்ணமான அன்பா இருக்குது. அது தலைக்கல்லாக இருக்கிறது. இந்நாட்களில் ஒன்றில் அந்த 7 இடி முழக்கங்களும் மணவாட்டிக்குள் மகா ரகசியமாக முழங்கும்.
அது நம்மோடு பேசுகிற சத்தம், நமக்குள் பேசுகிற சத்தம். உலகம் அதை அறியாது. ஒரு வல்லூரும் இதுல பிரவேசிக்காது. ஒரு கள்ள பிரசங்கிகளும் இதுல நுழைய கூட முடியாது. They will not understand about that. What is happening in the bride. மணவாட்டிக்குள் என்ன நடக்கிறது என்பதை உலகம் அறிந்து கொள்ளவே முடியாது. It's because it's a tadpole. It will bring the quickening power. It will bring the perfect faith. அது பரிபூர்ண விசுவாசத்தை மணவாட்டிக்குள் கொண்டு வரும். அது மறுரூபத்தின் மகத்தான வல்லமையை மணவாட்டிக்குள் உயிர்ப்பிக்கும். We are waiting for that. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர ஒருவனும் அறியான். ஹல்லேலூயா. ஏழாம் முத்திரை குறித்து தீர்க்கதரிசி பேசும் பொழுது ஒருத்தனும் இதை அறிய முடியாது அப்படிங்கிறாரு. அது கர்த்தருடைய வருகையா இருக்குங்கிறாரு. ஒரு மனுஷனும் அதை அறியான். ஏன்னா அது 7 இடிமுழக்கங்களாக இருக்கிறது. ஏழாம் முத்திரையின் ரகசியத்தை அந்த 7 முத்திரைகளும் தங்களுக்குள் வைத்திருக்கிறதுங்கிறாரு. அப்படியெல்லாம் அது முழங்கிட்டா 1963 அது முழங்கி இருந்தா நீ பிறக்கவே இல்லையே. சாத்தானே, நீ ஜனங்களை மோசம் போக்குற. It is my protection. ஏழாவது முத்திரை என்பது என்னுடைய பாதுகாப்பு. It is my safety. என்னுடைய மிகப்பெரிய சேஃப்டி அது இருக்கு. தவித்துக் கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற, உழன்று கொண்டிருக்கிற உலகத்தின் முடிவு அதுதான். எல்லாவற்றுக்கும் முடிவை கொண்டு வருது ஏழாவது முத்திரை. காலங்களே முடிவடைகின்றது, கலசங்கள் முடிவடைகின்றது, எக்காலங்கள் முடிவடைகின்றது. நண்பர்களே, நல்லா புரிஞ்சுங்க. அது நமக்குள் பேசுற சத்தம். அது 3ஆம் இழுப்பா இருக்கு. அது நமக்குள்ள வந்து பேசுறப்பதான் அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போக முடியும். ஆனா நமக்குள்ள வந்து பேசுங்கிறார். அத பேசுனுச்சா அது 3ஆம் இழுப்புங்கிறாரு. முதலாம் இழுப்பே பரிபூர்ணமா செய்ய முடியல. மணவாட்டி ஒரு ஜெண்டு பாமா கையில வச்சுக்கிட்டு அலையுது. ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே தைலத்தை வச்சுக்கிட்டு அலையுது. டாக்டர் 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 என்னதான் ஊழியக்காரன் கத்தினாலும் டாக்டர் டாக்டர். எத்தனை பேர் கேன்சர்ல சுகமாகறாங்க. இங்க ஒரு சாதாரண தலைவலிக்கு போய் இவங்களுக்கு விசுவாசம் இல்ல. தேவன் இங்க செய்யறாரு. 2 பேரும் இங்க உயிரோட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே. அவ்வளவோ போன்ல அந்த முனையில செபித்த அடுத்த முனையில அவங்க சுகமாகறத நம்ம பார்க்கிறோம். பட் ஈவன் தோ தே ஆர் நாட் பிலீவிங், சபை அதை விசுவாசிக்க மாட்டேங்குது. முதலாம் இழுப்பே இங்க பிரச்சனை. 2ஆம் இழுப்புல ஐயோ, இதுல 3ஆம் இழுப்புக்குள்ள இவங்க பூட்டாங்களாம். ஐயோ, ஜெபமே இல்லை. ஜெபம் பண்றதுக்கு ஷெட்யூல் போடுற அளவுக்கு கேவலமான நிலையில ஊழியக்காரன் தள்ளப்படுறான். நிறைய பேருக்கு ஜெபமே கிடையாது. என்னமோ ஒண்ணு பண்ண போகுதுங்க அந்த 7 இடிமுழக்கம் நம்மள. அதாங்க வெயிட் பண்ணுங்க, அதுக்காக ஆயத்தப்படுங்க. அல்லேலூயா. அந்த 7 இடிமுழக்கங்கள் சொன்னவர்கள் யோவான்சை பேச தடை செய்யப்பட்டான். தீர்க்க தரிசியும் அந்த மட்டும் நான் பேச மாட்டேன், அது இப்பொழுது என்னுடைய நான் பேச முடியாது, அதை பப்ளிக்கா நான் பேச முடியாது, நான் தடை செய்வேன், எனக்கு தெரியாது அப்படின்னாரு. ஏன் தெரியாதுன்னாரு? அன்னைக்கு அதை பேசி இருந்தாருன்னா, அது பேசினத அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். எவ்வளோ பேருக்கு புரியுது? இதுக்கு மேலே பேசுறதுக்கு நேரம் இல்லை. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு 7ஆம் முத்திரை குறித்து கொஞ்சம் பேசியிருக்கிறேன். அடுத்த வாரத்தில் இன்னும் நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். முத்திரையிலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்படியே முத்திரையை வாசிக்கலான் இருக்கிறேன். நான் உங்ககிட்ட தீர்க்கதரிசி பேசினது எல்லாத்தையும்
இட் இஸ் நாட் மை, நான் பேசுனது எல்லாம் இப்போ என்னுடையது அல்ல. தீர்க்கதரிசி சொன்னதை அப்படியே அங்கே இங்குமா உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். God bless you. கண்களை மூடுவோம். இது போதும், இதை கிரகிச்சா போதும். இதை பிடிச்சிக்கிட்டு இதை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மனசில் போய் தியானிச்சிங்கன்னா போதும். அடுத்த வாரத்தில் சில கேள்விகளை கேட்பேன், பதில் சொல்லணும். கணக்கில் உயர்த்தலாமா? நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு நன்மைகளை நினைத்து. நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. மகத்தான நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து எப்பொழுதும் நான் நன்றியால் பாடிக்கொண்டிருப்போம். நம்முடைய தேவன் நமக்கு அளித்த எல்லா நன்மைகளுக்காகவும் நமக்கு 7ஆம் தூதனை அனுப்பி நம்மை நேசித்தாரே, எலியா தீர்க்கதரிசி அனுப்பி நம்மை உயிர்ப்பித்தாரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எலியாவை அனுப்பி பிதாக்களுடைய விசுவாசத்தை நமக்குள் தந்து நம்மை உயிர்ப்பித்தாரே. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களுக்கும் திருப்போன் என்ற அந்த மகத்தான எலியாவை குறித்து பேசியது கிருபை அல்லவா? அவருடைய இரக்கம் அல்லவா? நம்ம ஏசப்பாவுடைய தயவு அல்லவா? நம்முடைய ஏசப்பாவுடைய கிருபை அல்லவா? அது எலியாவை நாம் கண்டு கொண்டோமே. ஓ, சூளை போல் எரிகிற நால்வருக்கு முன்பாக வருகிறதான அந்த எலியாவை நாம் கண்டு கொண்டோமே. அன்பானவர்களே, இந்த உலகம் அதை பார்க்கவில்லையே, அநேக சபைகள் இதை பார்க்கவில்லையே, அநேக சபைகள் தடுமாறி கொண்டிருக்கிறது. அந்த எலியா எலியா என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களே. ஆனால் 4வது முறையாக வந்த எலியாவை நாம் அடையாளம் கண்டு கொண்டோமே. கர்த்தர் நமக்கு செய்த நன்மை அல்லவா? அவர் நமக்கு எவ்வளவு ஏராளமான நன்மைகளை அளித்திருக்கிறாரே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். மகான்புள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில தேவரீர் விலையேறப்பட்ட உம்முடைய ஜனங்களை நீர் கொண்டு வந்து சிறிது நேரம் ஆண்டவரே இந்த முத்திரைகளின் அடிப்படையில், முத்திரைகளின் பேரில் நாங்கள் தியானித்தோம். 7ஆம் முத்திரை தொடர்கிற இந்த வேளையில அன்புள்ள இயேசுவே, நாங்கள் ஆண்டவரே நிச்சயமாகவே ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய அன்பான கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து அவைகளை சற்று புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் தயவு செய்தீர். தந்தையே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த 7ஆம் முத்திரை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய வருகை என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் ஐயா. ஆமா ஆண்டவரே, இன்று எங்களுடைய சேஃப்டியாக அது இருக்கிறது ஆண்டவரே. அந்த இடி முழக்கங்கள் இல்லாவிட்டால் எங்கள் நிலைமை என்ன ஆகும் ஆண்டவரே? ஒருவேளை எங்கள் தீர்க்கதரிசி அதை பேசி இருந்தால் அன்றே அது முடிந்திருக்கும் ஐயா. எடுத்துக்கொள்ளப்படுதல் அன்றே முடிந்திருக்கும் ஆண்டவரே. எவ்வளவு பரிசுத்தாவியான நீர் ஜாக்கிரதையாயிருந்து ஆமாண்டவரே நீர் எங்கள் தீர்க்கதரிசிக்கிட்டு நீர் பேசினீர். பிதாவே, இதோ ஆண்டவரே உம்முடைய அன்பான கரத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே அருமையான இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தபடியாக ஆசீர்வதித்தபடினால் நமக்கு நன்றி. ஓ ஆண்டவரே, இந்த அருமையான இந்த சிறு நேரத்தில் இதில் கலந்து கொண்டு இதை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவரீ, எங்கெல்லாம் இது கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன்.
அவருடைய மனக்குறைகள், ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே தேவரீர் நிச்சயமாக தகப்பனே சந்தேகங்கள் எல்லாம் ஆண்டவரே தேவரீர் எல்லாம் தீர்ந்து போகட்டும் ஐயா. உங்களுடைய அன்பு கரத்தில் அருமையான பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விசேஷமாக நேரில் இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.